இது இன்னைக்கு க்ரோ பேக் எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வீடியோ. இந்த ட்ரம்மெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரம்லலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே இந்த மரம், பெரிய செடிகளெல்லாம் நீங்கள் இது மாதிரி இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா வந்து அப்பப்போ நம்ம பாட்டிங் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு வைக்கும்போதே ட்ரம்மில் வந்து இதுக்கு ட்ரம்மில் மண், இந்த தேவையில்லாத மரத்தோட வேஸ்ட்டு, இல்லை கோகோ பீட் போடுறீங்கன்னா கோகோ பீட்டு, மண், சாணம், இந்த மாதிரி மிக்ஸு, இல்லை இலை தழை, அதுக்கப்புறம் மண்புழு உரம், அந்த மாதிரி மிக்ஸு இந்த மாதிரி போட்டு வச்சுடணும். அப்புறம் அந்த மாதிரி வந்து இந்த தெர்மோகோல் பாக்ஸ் கிடச்சிதுன்னா மெடிக்கல் ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ்லாம் சும்மாவே கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த செம்பருத்தி செடி, குட்டி குட்டி கட்டிங்ஸ் இருக்க ரோஜா செடிக்கெல்லாம் வந்து இந்த 12x12 அந்த பேக்லேயே இப்போதைக்கு வைக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெருசானா வேணால் ரீபார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மர வகைகள்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த ட்ரம்மு, ஸ்டார் ஃப்ரூட்டு, பம்ப்ளி மாஸு, லெமனு, முருங்கை இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ட்ரம்மே வாங்கிக்கிறது நல்லது. இந்த மாதிரி பெரிய ட்ரம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் பேப்பர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ஷாப்பாக இருக்கணும். சின்ன ஷாப்பில் போனீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக சொல்லுவாங்க. பெரிய ஹோல்சேலாக எடுத்து பண்ணுவாங்க இந்த வேஸ்ட்டெல்லாம். அவங்கக்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்மு கிடைக்கும். அந்த ட்ரம்மை வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சைடில் ஹேண்டில் வச்ச ட்ரம்மை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஷிப் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இது 2 க்ரோ பேக்கு, இந்த கீரைக்காக வாங்கின 2 க்ரோ பேக், கீரைக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு 2ஆக வச்சு அத்திமரம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கருப்பு கலரு க்ரோ பேக்கும் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் லைஃப் வரும். இதெல்லாம் பிளான்ட்டுக்கு ஷாப்லேயே கார்டன் இருக்குல்ல, நர்சரி, அங்கேயே கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. 12x15 அது. அப்புறம் இந்த இந்த ட்ரம்மு வாங்கிறதுல மெயினாக நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு ராடு, இந்த மாதிரி இரும்பில் வந்து நல்லா ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுடணும் ஃபஸ்ட்டு. க்ரோ பேக் ஆகட்டும் கீழே கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு வரும். பட் அந்த 2 ஹோல்ஸ் போகாது, ஒரு 5-6 ஹோல்ஸாவது ஒரு செடியில் இருக்கணும். அப்போ தான் நல்லா வாட்டர் வந்து நல்லா வெளில போகணும். அங்கேயே தங்கிச்சுன்னா இந்த மாதிரி செடி அழுகிறதுக்கெலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த க்ரோ பேகு, இந்த ட்ரம்மு, இந்த குட்டி குட்டியாக இந்த பட்ரோஸு, இந்த லெமன் கிராஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த சின்ன 9x9 க்ரோ பேக்கே போகும். ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ வேர் கிடையாது, செடியும் சின்னது தானே, அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காய்கறி, கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் போடுறீங்கன்னா 12x12 க்ரோ பேக்கு. நான் கொஞ்சம் மீஷோவில் வாங்கினேன். இந்த ட்ரம்மெலாம் வந்து வேஸ்ட்டு பேப்பர் ஷாப்பில் வாங்கினேன். இந்த மாதிரி கீரைலாம் வளர்க்கணுன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இருக்கிற இதில் வாங்கணும், க்ரோ பேக் வாங்கணும். அப்புறம் இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு குட்டி க்ரோ பேக்கே போகும். இந்த ஒரு செடியோட இதை பற்றியே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட்ரோஸு, இந்த அழகுக்கெல்லாம் குட்டி குட்டியாக வைக்கிற செடிக்கெல்லாம் நிறைய க்ரோ பேக் வந்து பெருசாக வேணும்னு இல்லை. ஆனால் இந்த சப்போட்டா, லெமனு, முருங்கை, ஸ்டார் ஃப்ரூட்டு, செரி பழம், வாழை மரத்துக்கெலாம் நல்ல பெரிய க்ரோ பேக்காக வேணும். அந்த மாதிரி க்ரோ பேக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா வேரெல்லாம் நல்லா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்போ மண் கொட்டினாலும் அதோட முக்கால் அளவுக்கு மட்டும் மண்புழு உரம், இலத்தழை வேஸ்ட்டு, கோகோ பீட்டு, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அது மாதிரி போட்டுட்டு முக்கால் அளவுக்கு போடுங்க. ஏன்னா நீங்கள் மேற்கொண்டு காய்கறி வேஸ்ட்டு, உரம், மந்த்லி ஒன்ஸ் உரம்லாம் கொடுக்கும்போது அது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வேணுன்றவங்க அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி பண்ணணும்னு. பட் அந்த வீடியோ வந்து நான் செல்ஃபாக வந்து கேமராவும் நானே எடுத்து போட்டதுனால ஓரளவுக்கு குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். அது பண்ணும்போது இன்னொருத்தவங்க எடுக்கணும். அப்போ எங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்றதுனால நானே அதை எடுத்து போட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்டெல்லாம் வந்து இது ஒரு மர வகை. ஆனால் நான் இதில் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பெருசாக இது ஆக்சுவலாக அழகுக்கு, பூவுக்காக தான் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த குட்டி க்ரோ பேக்கே போகும். அது இல்லாமல் அந்த கீழே இருக்க ஸ்டாண்டும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். பட்டு நல்லா தான் இருக்குது. எங்கள் வீட்டில் டாக் இருக்கிறதுனால வந்து உச்சாலாம் போயிடுவானுங்கன்றதுக்காக மோஸ்ட்லி நான் இந்த பூச்செடி, அழகுக்கு பட்ரோஸ் அந்த மாதிரி செடி தான் கீழே இருக்கும்.
காய் இதெல்லாம் வந்து மேலே தூக்குன மாதிரி ஸ்டாண்டு பண்ணி தான் வச்சுருப்பேன். ஏன்னா அவனுங்க யூரின் போனால் அதில் படக்கூடாதுன்றதுக்காக. இந்த மாதிரி பெரிய சைஸு ட்ரம்மு தான் வந்து மரங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டே வைக்கும்போதே வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேலை கம்மி. கீழ் பகுதியில் வந்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டான இலை, மரத்தில் இருக்கிற இலை, தழை, அப்புறம் மாடியெல்லாம் பெருக்குறீங்கள்ல அந்த காஞ்ச இலையெல்லாம், அதெல்லாம் பெருக்கி தூக்கி போடாமல் ஒரு ட்ரம்முலேயோ ஒரு க்ரோ பேக்லேயோ போட்டுக்கிட்டு வாங்க. இல்லை செடி இருக்கிற செடியில் அங்கங்கே போட்டுருங்க. ஒரு செடிக்கு ஒரு தடவை பெருக்கும்போது போட்டுருங்க. அதெல்லாம் மக்கி அதுக்கே தான் உரமாகும். அதனால் வந்து தூக்கி வெளியில் போடாதீங்க. அந்த மாதிரி சீடு ஏதாவது இருந்ததுன்னா அங்கங்கே போட்டு வைங்க. செடி வந்ததுன்னா வேறு பாட்டில் மாற்றிக்கலாம். வரலைன்னா அது செடிக்கு உரமாக தானே ஆகப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி கார்டன் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வைங்க. ஏன்னா எல்லா பூச்சியுமே தண்ணி குடிக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி வைங்க. கத்திரிக்காய் செடியெலாம் இந்த மாதிரி க்ரோ பேக் 12x12 வச்சா போதும். இந்த மாதிரி சின்ன சைஸில் நான் வச்சுருக்கிறது எல்லாமே குட்டியான பிளான்ட்டு வைக்கிறதுக்காக வச்ச க்ரோ பேக் தான். நீங்கள் சுற்றி இந்த மாடியில் ஒரு ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபுல்லாமே மரம். கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெரிய பிளான்ட். குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த பட் ரோஸு, இன்சுலின் பிளான்ட்டு, அழகுக்கு வைக்கிற பூ, அந்த மாதிரி தான். இந்த செம்பருத்தி கூட பாருங்கள், அடுக்கு மஞ்சள் கலர் செம்பருத்தி அழகாக இருக்குது பாருங்கள். இது கூட நான் 12x12 தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடியோவை பார்க்கறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நானும் வீடியோ போடுவேன், ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன். சில டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சிலது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன். தேங்க்யூ.